ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். அதாவது இதுக்கு முன்னாடி நான் அக்கௌண்டிங் பார்ட் 1 அக்கௌண்டிங் பார்ட் 2ன்ற வீடியோவில் உங்களுக்கு அக்கௌண்டிங்னா என்ன, அதோட டேர்ம்ஸ் என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இது நெக்ஸ்ட் டாபிக் இதுக்கு வாங்க. இது டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னா, நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸு இப்போ ஜேர்னல் ஆகட்டும், லெட்ஜர் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு போட போகிறோம். அதில் ஒரு சம் போடுவோம் இல்லையா, அதில் ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணி அந்த என்ட்ரி நம்ம போட போகிறோம். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஜேர்னல் எப்படி போடணும், எதை டெபிட் பண்ணணும், கிரெடிட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து இதை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும். ஸோ வாங்க பார்க்கலாம். There are numerous transactions in a business concern. Each transaction when closely analyzed reveals two aspects. அதாவது இதில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து நம்ம போட போகிற டிரான்சாக்ஷன் எல்லாமே 2 aspect யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஒன் இஸ் டெபிட் aspects, another is credit aspect. டெபிட் aspectsனா என்னது? ஒன் aspect will be receiving aspect. அந்த டெபிட் aspectsன்றது ரிசீவிங் அஸ்பெக்டாக இருக்கலாம், இன்கமிங் அஸ்பெக்டாக இருக்கலாம், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், இது மூணும் பேஸ் பண்ணது தான் டெபிட் aspect. டெபிட் aspectsனால் என்னது? ரிசீவிங் பர்பஸ், ரிசீவிங்காக இருக்கணும், அப்புறம் இன்கமிங்காக இருக்கலாம், ரிசீவிங்காக இருக்கலாம், இன்கமிங்காக இருக்கலாம், அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்னால் நம்ம பண்ணக்கூடிய செலவு இருக்கலாம். ஸோ ரிசீவிங் aspectனால் என்னது? நம்மளுக்கு வர வேண்டியது. இன்கமிங் aspect நம்மளுக்கு இன்கமாக வர வேண்டியது. எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் நம்மளுக்கு ஏற்பட்ட செலவு. இதெல்லாமே வர்றது தான் டெபிட் aspect. டெபிட் aspectsல நம்ம டிரான்சாக்ஷன் போடும்போது இந்த ரிசீவிங் aspects, இன்கமிங் aspect அண்ட் எக்ஸ்பென்சஸ் லாஸ் aspect யூஸ் பண்ணி போடுறது தான் டெபிட் aspectனு சொல்கிறாங்க. ஸோ another aspect will be credit aspect. கிரெடிட் aspectனா என்னது? கிவிங் aspect. நம்ம கிட்டேருந்து போகிறது, அப்புறம் அவுட் கோயிங் aspect, நம்ம கிட்டேருந்து பொருளாக போகிறது, தென் இன்கம் அண்ட் கெயின் aspect, நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம், இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற aspect தான் கிரெடிட் aspectன்னு சொல்கிறாங்க. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் aspect இல்லாமல் ஒரு டிரான்சாக்ஷன் நம்மளால் என்ட்ரி போடவே முடியாது. ஸோ இந்த 2 aspects ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். திருப்பி ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். டெபிட் aspect இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ரிசீவிங் aspect, நம்மளுக்கு வரக்கூடியது. இன்கமிங் aspect, அதான் நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம். எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் aspect, அதாவது நம்மளுக்கான செலவு. தென் கிரெடிட் aspectனா என்னது? கிவிங் aspect, நம்ம கொடுக்கறது. அவுட் கோயிங் aspect, நம்மளை விட்டு போகிறது. தென் இன்கம் அண்ட் கெயின் aspect, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கிரெடிட் aspect. So these two aspects, namely debit aspects and credit aspect, form the basis of double entry system. The debit aspect, credit aspect வச்சு தான் நம்ம double entry system ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு டிரான்சாக்ஷன் போடும்போது. தென் ஃபியூச்சர்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம். எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அஃபெக்ட்ஸ் 2 accounts. ஸோ எல்லா பிஸ்னஸில் நடக்கூடிய டிரான்சாக்ஷனில் இந்த 2 அக்கௌண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஓகேயா? டெபிட் அண்ட் கிரெடிட். அது அப்புறம் ஈச் டிரான்சாக்ஷன்ஸ் ஹேஸ் 2 aspect, தட் இஸ் டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, டெபிட் அண்ட் கிரெடிட் வச்சு தான் நம்ம போட போகிறோம் டிரான்சாக்ஷன். இட் இஸ் பேஸ்ட் அப்பான் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். இது வந்து அக்கௌண்டிங் அசப்ஷன் கான்செப்ட்னு இருக்குல்ல, அதோட பிரின்சிபலை தான் எடுத்து இது பேஸாக எடுத்து யூஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் இட் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் which is test of arithmetical accuracy in accounting. ஸோ இது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக arithmetical accuracy in accountingல வர்றதுக்கு யூஸ் ஆகுது. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் with the help of trial balance. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ஒழுங்காக வர்றதுக்கு நம்ம இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் aspectல கரெக்டாக நம்ம போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ஒழுங்காக வரும். அப்போ தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்ரோச்சில் இந்த டிரான்சாக்ஷன் வந்து
ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா there are two approaches. ஓகேயா, there are two approaches for recording a transaction. ஸோ நம்ம டெபிட் கிரெடிட் யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம போட போகிறோன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன என்ன ரெக்கார்டிங்கில் என்ன அப்ரோச்சில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அப்படின்ற ஒரு அப்ரோச், அப்புறம் ட்ரெடிஷ்னல் அப்ரோச், இந்த ரெண்டு அப்ரோச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். திஸ் அப்ரோச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அமெரிக்கன் அப்ரோச். இது வந்து ஒரு அமெரிக்கன் அப்ரோச் சொல்கிறாங்க. அண்டர் திஸ் மெத்தட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் இதை வந்து நம்ம இது மூலயமா ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஒன்று யூஸ் பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அது என்னதுன்னா அசட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். அசட்ஸ்னால் என்னது, நம்ம சொத்து. அது என்ன ஈக்குவல் பண்ணுதுன்னா லயபிலிட்டிஸ், நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குல்ல, அது லயபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அதுதான் கேபிட்டல். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் அசட்ஸு. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் நம்ம வந்து அது மூலயமா இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம். this will be discussed in detail in the next chapter. நான் இதை வந்து இதுக்குன்னு ஒரு சாப்டரே இருக்குது, இதுக்கு நிறைய சம்மெல்லாம் இருக்குது. ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் இதை வந்து நான் இன்னொரு வீடியோ இதை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அது ஒன்று, அதுதான் அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். ஓகே, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனை. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ட்ரெடிஷ்னல் அப்ரோச்னால் என்னது? This approach is also called as the British approach அப்படின்னு சொல்கிறாங்க. Recording of business transactions under this method are formed on the basis of the existence of two aspects, that is debit and credit in each of the transactions. So traditional approach தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணி போடுறோம் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு. அதுக்கு யூஸ் ஆகுறது என்னென்னா டெபிட் அண்ட் கிரெடிட். டெபிட் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷனை வச்சு யூஸ் பண்ணுற ஒரு ரெக்கார்ட் பண்ணுற ஒரு அப்ரோச் தான் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படி சொல்கிறாங்க. ஆல் தி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக என்ன புரியுதுன்னா, நம்ம இதுக்கப்புறம் போகிற என்ட்ரியாக இருக்கட்டும், டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டெபிட் கிரெடிட் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அந்த டெபிட் கிரெடிட் யூஸ் பண்ணி போட போகிற ஒரு சிஸ்டம் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸும் டெபிட் கிரெடிட் இல்லாமல் எதுவுமே அக்கௌண்ட்ஸே போட முடியாது. ஸோ அக்கௌண்ட்ஸுக்கு பேசிக்காக நம்மளுக்கு என்ன வேணும், டெபிட் ஆஸ்பெக்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷனை போட போகிறோம். ஸோ அதுதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டி நான் உங்களுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னு கிளியராக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்ட். டபுள் என்ட்ரினா இப்போ என்ன உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, டெபிட் இருக்கும் கிரெடிட் இருக்கும், அதுதான் டபுள் என்ட்ரி. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம அக்கௌண்ட் பார்த்தா தான் உங்களுக்கு எந்தெந்த இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் போட போகிறோம், என்ன போட போகிறோம், டெபிட்டில் என்ன போட போகிறோம், கிரெடிட்டில் என்ன போட போகிறோம், அதெல்லாம் தெரியணும்னா அதுக்கு நம்ம அக்கௌண்ட்டுன்னா என்னன்னு தெரியணும். இப்போ என்ன அக்கௌண்ட்டுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எதை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டுன்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? அதை பற்றி தான் நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டூ aspects. ஈச் aspect ஹேஸ் அன் அக்கௌண்ட். ஓகேயா? எல்லா டிரான்சாக்ஷன்லேயும் டூ aspects இருக்குது. ஓகேயா? ஸோ ஈச் aspect ஹேஸ் அன் அக்கௌண்ட். எல்லா ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஓகே, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ சம்மரி ஆஃப் ரிலவெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அட் த ஒன் பிளேஸ் ரிலேட்டிங் டு த பர்டிகுலர் ஹெட். அதாவது நம்ம அக்கௌண்ட்டுன்றது ஒரு சம்மரி, அது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே எல்லாமே அதில் வந்து நம்ம போட போகிறோம்.
இப்போ ஒரு அக்கௌண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ 2 டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, 2 அஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 அஸ்பெக்ட்ஸ் வச்சு தான் ஒரு டிரான்சாக்ஷன் போட போகிறோம். டெபிட் அஸ்பெக்ட்ஸ், கிரெடிட் அஸ்பெக்ட்ஸ். அந்த டெபிட்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கிரெடிட்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதாவது நம்ம எதை டெபிட் பண்ண போகிறோம், எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போகிறோம், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போகிறோன்றது அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் தான் கிளியராக உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது நான் என்ன சொன்ன மாதிரி டெபிட் அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட். ஓகே, ஒரு டிரான்சாக்ஷனில் டெபிட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், கிரெடிட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டமில் இருக்கு இல்லையா, டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட். அதுதான் இங்கே அக்கௌண்ட்டுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெபிட் அக்கௌண்ட், கிரெடிட் அக்கௌண்ட். நம்ம எது டெபிட் பண்ண போகிறோம், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு என்ட்ரியை போட முடியும், ஒரு டிரான்சாக்ஷனை போட முடியும். ஸோ சரி, அதனால அக்கௌண்ட்ஸ்னால் என்ன நம்ம பார்க்குறோம். அக்கௌண்ட்ஸ் வந்து 2 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று இம்பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் டாப்பிக்கில் பர்சனல் அக்கௌண்ட்டையே 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட். ஓகேயா, தென் இம்பர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட்னா பர்சனல் அக்கௌண்ட் இல்லை. ஸோ இம்பர்சனல் அக்கௌண்ட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அது ஒன்று ரியல் அக்கௌண்ட், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து டேஞ்சபிள் அக்கௌண்ட், இன்னொன்று இன்டேஞ்சபிள் அக்கௌண்ட். ஓகேயா, ஸோ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்சனல், இம்பர்சனல். பர்சனலில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ். இம்பர்சனலை பொறுத்த வரைக்கும் ரியல் அண்ட் நாமினல். ரியலை பொறுத்த வரைக்கும் அதில் 2 டைப்ஸ் இருக்குது, டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள். இதை நீங்கள் ஃபுல்லாக அக்கௌண்ட் இதை வந்து நீங்கள் மக்கப் பண்ணுவீங்களா இல்லை புரிஞ்சு படிப்பீங்களா தெரியாது. இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், இது கிளியராக உங்கள் மைண்டில் இந்த சார்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ இந்த சார்ட் அப்படியே மைண்டில் கொண்டு வாங்க. அக்கௌண்ட்னா 2, பர்சனல், இம்பர்சனல். பர்சனலில் அதில் 3ஆக பிரிச்சிருக்காங்க, நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ். இம்பர்சனல்னால் ரியல் அண்ட் நாமினல். ரியலை பொறுத்த வரைக்கும் டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இது என்னென்னு ஒன்றுத்தையும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்னா the account which relate to persons. Personal accounts include the following. ஒரு பர்சனை குறிக்கிறது தான் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அதை பற்றி நம்ம இந்த 3ஆக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களே, அதை ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நேச்சுரல் பர்சன், அதாவது பர்சனல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் பர்சன்ஸ்னால் அக்கௌண்ட் விச் ரிலேட் டு இண்டிவிஜுவல்ஸ். அதாவது அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனை வந்து, அதாவது இண்டிவிஜுவலான ஒரு பர்சனை சொல்கிறது தான் நேச்சுரல் பர்சன் சொல்கிறாங்க. அது வந்து கீதா அக்கௌண்ட், சுரேஷ் அக்கௌண்ட், இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்சனோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம நேச்சுரல் பர்சன் அக்கௌண்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா யாருன்னா அக்கௌண்ட்ஸ் விச் ரிலேட்ஸ் டு த குரூப் ஆஃப் பர்சன் ஆர் ஃபர்ம் அண்ட் இன்ஸ்டியூஷன். ஆர்டிஃபிஷியல் இப்போ நேச்சுரல் பர்சன்னா ஒரு பர்சனை மட்டும் குறிக்கிறது. அதுவே ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சனை குறிக்கிறது, ஒரு கம்பெனியை குறிக்கிறது, ஒரு இன்ஸ்டியூஷனை குறிக்கிறது, ஒரு ஃபேர்மை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HMT லிமிடெட், அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குன்றது ஒரு குரூப் எல்லாம் சேர்ந்து தானே ஒரு பேங்க்கு. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியவே ஒரு குறிக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து தான் ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். அக்கௌண்ட் விச் ரெப்ரசன்ட் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் குரூப் ஆஃப் பர்சன். இப்போது எப்படி சொல்கிறது, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்னா இப்போது வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சேலரி வந்து இருக்குது, பெண்டிங் இருக்குது. ஸோ பெண்டிங்காக இருக்கிறது, இல்லைனா முன்னாடியே நம்ம ப்ரே பண்ணி வைக்கிறது, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் நம்ம பெண்டிங்காக வச்சுக்கிறது, இல்லைனா முன்னாடியே பே பண்ணிடுறது. ஓகே, ப்ரீபெய்ட் ரெண்ட்டு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேயா, இது வந்து பர்டிகுலர் பர்சன் ஆர் குரூப் ஆஃப் பர்சன். இது பர்டிகுலர் பர்சனாகவும் இருக்கலாம், குரூப் ஆஃப் பர்சனாகவும் இருக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்வான்ஸாக பே பண்ணிடுறது, இல்லைனா அவுட்ஸ்டாண்டிங்காக பே பண்ணுறதுக்கு இருக்கிறது. இதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். த பிஸ்னஸ் கன்சர்ன் மே கீப் business transactions with all the above personal account
because of buying goods or selling goods to them or borrowing from or lending to them. Thus they become either debtors and creditors. ஸோ ஒரு பிஸ்னஸ் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வருது. பர்சனல் அக்கௌண்ட்டில் எப்படி வரும்னா, இப்போ பையிங் கூட்ஸு ஃபார் செல்லிங்கு, அப்புறம் பாரோயிங் ஃப்ரம் சம்திங், யார்கிட்டயும் வாங்க போகிறோம், யாருக்காவது எதாவது கொடுக்க போகிறோம், நம்ம கடன் கொடுக்க போகிறோம் இல்லை கடன் வாங்க போகிறோம், அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெப்டார் கிரெடிட்டார்ஸ் அதெல்லாம் இதில் வர்றது தான் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே. ஸோ த ப்ரொப்ரைட்டர் being an individual's capital account and its drawings are also personal accounts. ஸோ ப்ரொப்ரைட்டர் வந்து ப்ரொப்ரைட்டருக்குன்னு தனி அக்கௌண்ட் இருக்குது, அதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதில். ஸோ அவர் பர்சனல் யூஸுக்கு அவர் எடுக்கிற அக்கௌண்ட் பேர் தான் ட்ராயிங் அக்கௌண்ட். ஓகே. ப்ரொப்ரைட்டர் வந்து ஒரு பர்சன், அவர் தான் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. அதே ப்ரொப்ரைட்டர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறாரு, ஒரு சம் அமௌண்ட் எடுக்கிறாருன்னா, பிஸ்னஸில் போட்டிருக்க அமௌண்ட் எடுக்கிறாருன்னா அதுதான் வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் தீஸ் அக்கௌண்ட்ஸ் விச் ஆர் நாட் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே. பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. திஸ் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 types, தட் இஸ் ரியல் அண்ட் நாமினல். ஸோ ரியல் அக்கௌண்ட்னா என்ன நம்ம பார்க்கலாம். ரியல் அக்கௌண்ட்னா அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அசட்ஸ். ரியல் அக்கௌண்ட்னா ரியலாக நம்மளை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியல் அக்கௌண்ட்னா அதை நம்ம டச் பண்ண முடியும். ஓகேயா. அது வந்து ஒரு சொத்து, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிமிஷம், which are owned by the business concern. Real accounts are include tangible and intangible accounts. அதாவது ரியல் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு அசட்ஸை நம்ம அசட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அதுதான் ரியல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அந்த ரியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள் அப்படின்னு ரெண்டு பார்ட் இருக்குது. டேஞ்சபிள்னால் ஒரு பொருளை வந்து நம்ம டச் பண்ண முடியுது அப்படின்னா அது டேஞ்சபிள். இன்டேஞ்சபிள்னால் அதை நம்மளால் டச் பண்ண முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு குட் நேம், ஒரு குட்வில், ஒரு கம்பெனியோட ட்ரேட்மார்க். இப்போது எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு பிராண்டான ஒரு கம்பெனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த பிராண்டுனாலே நீங்கள் அதை போய் வாங்கிடுவீங்க. அது என்ன எப்படி இருக்குது அந்த ப்ராடக்ட் கூட பார்க்க மாட்டீங்க, பிராண்டுக்காகவே நீங்கள் அந்த பொருளை போய் வாங்குவீங்க. அவ்வளோ ஒரு நல்ல பேர் வந்து அந்த பிராண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பிராண்டை உங்களால் கண்ணில் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அதை நம்ம டச் பண்ண முடியாது அந்த பிராண்டை. அது வந்து என்னது, ஒரு குட் நேம் எப்படி நம்ம டச் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுவும் ஒரு கம்பெனியோட அசட்டு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேட்டா கம்பெனி இருக்குன்னா அந்த நேம்காகவே நம்ம அந்த ப்ராடக்டை வந்து லைக் பண்ணி வாங்குகிறோம். ஸோ அந்த பிராண்ட் நேம் இருக்கு இல்லையா, அது கம்பெனியோட ஒரு அசட், அதுவும் ஒரு சொத்து தான் நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, பட் அதனால நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் வருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இன்டேஞ்சபிள் அசட்டுன்னு சொல்லுவாங்க அது. ஓகேயா. ஸோ ரியல் அக்கௌண்ட்னாலே என்னது, அசட்டு. ரியல் அக்கௌண்ட்னாலே அதில் இன்வால்வ் ஆகிறது அசட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ அதுவே 2 types, டேஞ்சபிள் அண்ட் இன்டேஞ்சபிள். டேஞ்சபிள்னால் நம்ம டச் பண்ண முடியும், அதாவது லேண்ட், பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், அதெல்லாம் வந்து டேஞ்சபிள் அசட்டில் வரும். இன்டேஞ்சபிள்னால் குட் நேம், குட்வில், அதெல்லாம் வந்து இன்டேஞ்சபிள் அசட்ஸில் வரும். தென் நாமினல் அக்கௌண்ட், ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது நாமினல் அக்கௌண்ட். தீஸ் அக்கௌண்ட்ஸ் do not have any existence, ஃபார்ம் ஆர் ஷேப். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபார்ம், ஒரு ஷேப்லாம் கிடையாது. தே ரிலேட் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கெயின்ஸ் அண்ட் லாஸஸ். அதாவது ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸும் அப்புறம் ஒரு கெயின் அண்ட் லாஸஸை குறிக்கிறது தான் இந்த நாமினல் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி அக்கௌண்ட், டிவிடெண்ட் அக்கௌண்ட். சேலரி அக்கௌண்ட்ன்றது நம்மளோட கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ், அது நம்ம சேலரி கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அது எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம கம்பெனிக்கு. டிவிடெண்ட் அக்கௌண்ட்னா அது நம்மளுக்கு வந்து இன்கம். ஓகே. டிவிடெண்ட்னா என்னது, ஒரு ஷேரில் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா அதுதான் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. ஸோ டிவிடெண்ட் அக்கௌண்ட் நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட். ஸோ இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அக்கௌண்ட் பேர் தான் வந்து நாமினல் அக்கௌண்ட். ஸோ இப்போது இது மூலயமா உங்களுக்கு கேபிட்டல்னால் இப்போ அது என்ன அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்றது இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க.
இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல்னால் வந்து அது எந்த அக்கௌண்ட்டு? இப்போ நான் உங்களுக்கு அக்கௌண்ட்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? அதில் கேப்பில் என்ன அக்கௌண்ட்டில் வரும்? பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸ்னால் என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஏன்னா இப்போது கேபிட்டலில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொப்ரைட்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பர்சனல் அக்கௌண்ட், ஒரு பர்சனை குறிக்கிறது இல்லையா, அதனால் பர்சனல் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸும் அந்த பர்சனோட அந்த பர்சனோட ஓன் யூஸ்க்காக கம்பெனிலேருந்து எடுக்கிறாங்கல்ல, பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த பர்சனலான பர்சனோட எக்ஸ்பென்சஸை யூஸ் பண்ணுறதால இது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டும் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து என்னது? நம்ம சேல் பண்ணுறது. அது வந்து என்ன அக்கௌண்ட்டாக இருக்கும்? அந்த சேல்ஸுன்றது ஒரு ப்ராடக்ட் தானே, அந்த ப்ராடக்ட்ன்றது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். பிகாஸ் அதை வந்து நம்ம ரியல் அக்கௌண்ட்னா என்னது? நம்ம அதை வந்து பார்க்க முடியும், டச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால சேல்ஸுன்றது ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து கேஷ், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்றது பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்லேயே இன்னும் 3 டைம்ஸ் சொன்னல, அதில் வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அதை. நெக்ஸ்ட் வந்து கேஷ் வந்து என்னது? நம்ம கேஷை டச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ரெண்ட் வந்து என்னது? நம்மளோட எக்ஸ்பென்சஸ். நம்ம கம்பெனியில் ஒரு 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 இடத்துல நம்ம ரெண்ட் இருக்கோம் பண்ணியிருக்கோன்னா, ஸோ ரெண்ட்டுன்றாலே நம்ம ரெண்ட் பே பண்ணுறோனாலே அது வந்து நம்ம கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ எக்ஸ்பென்சஸ், லாஸஸ் அண்ட் இன்கம் அண்ட் கெயின்ஸ்லாம் நம்ம எந்த அக்கௌண்ட்டில் போடுவோம்? நாமினல் அக்கௌண்ட்டில் தானே போடுவோம். ஸோ நாமினல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்றது அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான் நம்மளுக்கு. ஓகேயா? ஸோ எக்ஸ்பென்சஸ், லாஸஸ்லாம் எதில் வரும்? நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க்ன்றது பர்சனல் அக்கௌண்ட், அதாவது நேச்சுரல் பர்சன். ஓகேயா? ஸோ நம்ம பர்சனல், ரியல், நாமினல் பர்சனல், ரியல், நாமினல் இது மெயின் 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர்சனலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அக்கௌண்ட் கேட்டால் நம்ம ஜஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன அது மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதில் பொறுத்த வரைக்கும் இது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட், ட்ராயிங் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட், அந்த மாதிரி நம்ம சொல்லணும். சேல்ஸ் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்றது நம்ம தர வேண்டிய சேலரி. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு பர்சனல் அக்கௌண்ட். ஓகேயா? அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா நம்ம வந்து முன்னாடியே நம்ம தர வேண்டிய சேலரி, அதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பே சொல்லியாச்சா? இந்தியன் பேங்க்ன்றது பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு, இது நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு இன்கம் மாதிரியா, நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அது இன்கம் மாதிரி. ஸோ அது வந்து நாமினலில் வரும். பில்டிங் என்னது? டக்குன்னு ரியல்னு சொல்லிடணும். ஏன்னா பில்டிங்கை டச் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இன்டான்ஜிபிளாக, இது டேஞ்சபிள். ஸோ பில்டிங்கை டச் பண்ண முடியும் இல்லையா, டேஞ்சபிள் அசெட்ஸ் வரும். ஸோ அது வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன, அப்புறம் அதில் என்ன அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்சாக்ஷன் போட போகிறோம், நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டுன்னா என்னென்ன அக்கௌண்ட்லாம் இருக்குது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் புக்ஸ் எடுத்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் வந்து கிளியராக படித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு திருப்பி டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.